இந்த ஜெபத்தை செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவங்க வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். முதல்ல பாருங்க, லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து செய்த கடைசி ஜெபம், இயேசு கிறிஸ்து செய்த மிக முக்கியமான வல்லமையுள்ள ஜெபம் பாருங்க. லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களேன். இயேசு பிதாவே, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிக்கப்படுகிறார். அவர் ரத்தம் எல்லாம் தண்ணீரை போல வடிந்தோடுகிறது. தலையில முட்கிரீடம், கைகளும் கால்களும் ஆணிகளினால கடாவப்பட்டது. அவருடைய சரீரம் எல்லாம் அடிக்கப்பட்டு அவருடைய மாம்சம் பிற்கப்பட்டதாம். அவருடைய முகத்தில துப்பினார்கள். அரை நிர்வாணமாக ஒரு பெரிய தெய்வத்தை சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். அவர் வானத்துக்கும் பூமியிலும் நடுவுல சிலுவையில தொங்குகிறார். இதெல்லாம் எதற்காக செய்தார் அப்படின்னா, நம்முடைய அக்கிரமங்கள் நீங்குவதற்காக, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுக்காக, நம்மை அதிகமாய் இயேசு நேசித்ததுனால, அன்பு கூர்ந்ததுனால அவர் இந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார். அவர் இந்த பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்ட போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கும் போது, அவர் ஜீவனை விடும்போது பிதாவை நோக்கி ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் அப்படின்னா, பிதாவே, என் ஆவியை உமக்கு நான் ஒப்புவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஜெபத்தை செய்த பிறகு பூமியில நடந்த காரியத்தை நீங்க கவனிக்க போறீங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 50ஆம் வசனம் தொடங்கி 54ஆம் வசனம் முடிய வாசிக்க கேட்போம். மத்தேயு 27வது அதிகாரம், Matthew chapter 27 verses 50 to 54, 50ல இருந்து 54 வசனம் வரைக்கும் வாசிங்க. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆவியை விட்டு ஒப்பு கொடுத்த பிறகு என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை செய்த பிறகு என்ன ஜெபம் செய்தார்? என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகு என்ன நடக்குது பாருங்க. பூமி அதிர்ந்தது. கன்மலைகளும் பிளந்தது. கல்லறைகள் திறந்தது. அநேக நித்திரையாய் மரித்து கல்லறையில் இருந்த பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த பிறகு, அந்த ஜெபத்தை செய்த பிறகு பல ஆண்டுகளாக பரிசுத்த மகா பரிசுத்தமுள்ள ஸ்தலத்திற்கு ஒருவரும் போகக்கூடாது. அந்த பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக வேண்டும். ஜனங்களுக்கும் தெய்வத்துக்கும் இடையில இருக்கிற திரைச்சீலை, ஒரு பெரிய தடையை கர்த்தருடைய ஆவியானவர் நீக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். என்றைக்கு உங்களை நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிப்போமோ அன்றைக்கு நமக்கும் தெய்வத்துக்கும் இருக்கிற தடைகள் விலகும். ஆமென் சொல்லுவோம். ஆமென். பூமியில கன்மலைகள் உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் அதிர்ந்து போகும்படியாய் பிளக்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கல்லறைகள் கூட திறந்தன. பரிசுத்தவான்கள் எழுந்தார்கள். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நடக்கிற காரியம். எப்போ நடந்தது? இயேசு இந்த வல்லமையுள்ள ஜெபத்தை செய்த ஒரே வார்த்தை தான், என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன்,
என்று சொன்ன மாத்திரத்துல கல்லறைகள் திறக்க ஆரம்பித்தது, கண்மலைகள் பிளந்தன, பூமி அதிர்ந்தது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. மிக முக்கியமான ஒரு அற்புதம் என்ன தெரியுமா? ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடையில இருந்த திரைச்சீலை, தடை விலகி இப்ப யார் வேண்டுமானாலும் பிதாவோடு கூட பேசலாம். யார் வேண்டுமானாலும் இயேசுவின் நாமத்தை வைத்து ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட சுதந்திரத்தை, இப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவராக இயேசு செய்த ஜெபம், அவர் அந்த ஜெபத்தை செய்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தபடியினால கர்த்தருடைய பிள்ளைகளை இத்தனை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினி தீர்ப்பு, பனிஷ்மெண்ட் ஏசப்பா மேல வந்துதான். கர்த்தருடைய பிள்ளைகளை நமக்காக அவருடைய முகம் அந்தகேடு அடைந்தது, அவருடைய முகத்துல ரூபமெல்லாம் மாறினது. அவ்வளவு அழகான இயேசு சுவாமி நமக்காக, எனக்காக அவருடைய அழகையும் அவருடைய சௌந்தரியத்தையும் ரூபமெல்லாம் இழந்து சிலுவையில ஒரு அவமானத்தின் சின்னமாக இயேசு தொங்கினாராம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு செய்த ஜெபம் என்ன தெரியுமா? என் ஜீவனை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, தோல்வியில இருக்கலாம், அவமானத்துல இருக்கலாம், எல்லாமே இழந்து போய் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கலாம். பட் ஸ்டில் உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கும் நமக்கும் இருக்கிற தடைகள் நீங்கும். பூமியில, கண்மலைகளில எவ்வளவு பெரிய காரியமெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் செய்தாரோ, அதே போல நிறைய தடைகள் உன் வாழ்க்கையில இருக்கலாம். கண்மலையை போல பெருசா இருக்கலாம். அவை எல்லாவற்றையும் கர்த்தர் பிளக்க செய்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை அநேகர் காணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இது எப்ப நடக்கும்? நம்மை தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் போது. அல்லேலூயா. the very most powerful prayer பைபிள்ல என்ன அப்படின்னா, நம்மை நாம் ஒப்பு கொடுப்பது. சில பேர் பாருங்க, பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அவர்களை முழுமையாக கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. முழுமையாய் ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு பகுதியை அவங்க கரத்துல பிடித்து கொண்டிருப்பாங்க. அவங்களாகவே டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, அவர்களாகவே முடிவு எடுப்பாங்க, அவங்களாவே ஓடிக்கொண்டிருப்பாங்க. சில பகுதியை அவர்கள் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நம்மை நாம் 100% கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்க லைவ் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த பிறகு இத்தனை அற்புதங்கள் நடந்தது. உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் வேகமாய் அவர் அற்புதங்களை செய்கிறத நம்மால பார்க்க முடியும். இன்னும் 2 பேரை நாம் கவனிக்க போகிற வேதத்திலிருந்து. ஆனா அதற்கு முன்பாக இந்த பிரசங்கம், இந்த செய்தி முடிவதற்குள்ளாக எப்படி ஆயினும் இந்த ஜெபத்தை நம்ம கற்றுக்கொண்டு செய்ய ஆரம்பிப்போம்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இயேசு சுவாமி தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோடு ஆரம்பித்தார். முடிக்கும் போது எப்படிதான் முடிச்சாரு? ஜெபத்தோட தான் முடிச்சார். அதனாலதான் மரணமோ பாதாளத்தையும் அவர் ஜெயித்து உத்தரித்து உயிரோடு கூட எழும்பினார். சகலவற்றிலையும் அவர் ஜெயமுள்ளவராக மாறினார். அவர் நமக்காக ரட்சிப்பை உண்டாக்கக்கூடிய ரட்சிப்புக்கு எஜமானாய் மாறினார். அவரை போல பரிசுத்தரை காணவே முடியாது. அவர் ஒருவரே பரிசுத்தர். அவரை போல ஒப்பற்ற தெய்வம் ஒருவரும் கிடையாது. அவர் ஒருவரே தெய்வம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? இயேசு ஒருவரே தெய்வம். இவரை அன்றி வேறொரு கல்லும் இல்லை, மண்ணும் இல்லை, மரமும் இல்லை, செடியும் இல்லை, தேவர்களும் இல்லை என்று சொல்றவங்க கைகளை மேல ஆமென் சொல்லிடுவோம். ஆமென். இயேசு ஒருவர் தான் தெய்வம்.